ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஆனால் அதே கடினமாக மாறிடுச்சு. நம்மை நாமே தற்காத்து கொள்ளக்கூடிய சூழலில் நம்ம அதுக்குள்ளார வந்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பெரும் நோய் தொற்றுல நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நோய் தொற்றுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நமக்கு நிறைய அந்த உயிர் சக்தி தேவைப்படும். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மருத்துவத்துறையில் இப்போ போராடிகள் கொண்டிருக்கிற காலங்களில் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். நமக்கு உள்ளார ஒரு எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சக்தி நமக்கு தேவைப்படுது. அந்த சக்தி தேவைப்படுறதுக்கு முதிரைகள் மூலம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைய காலகட்டம் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, முதல்ல பேதி, உடம்புலி, ஜுரம், ஜலதோஷம், அப்புறம் நுரையீரலில் பிரச்சனை, சுவாசிப்பதில் பிரச்சனை, கடைசியில் ஒரு சிலர் உயிர் இழக்கக்கூடிய சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். போன பதிவில் நம்ம அதுக்கான சில முதிரைகளை சொன்னோம். இந்த பதிவில் ஒரு சில முதிரையை சொல்கிறோம். நுரையீரல் நன்கு இயங்கினால் பிராணன் நமக்கு தேவையான பிராணம் உள்ள கிடைக்கும். நுரையீரல் நன்கு இயங்கினால் நமக்கு தேவையான பிராணம் நமக்குள்ளார கிடைக்கும். அதுக்கு நாம் ஒரு சில முதிரைகளை செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். போன முறை சொன்னோம், கணேச முதிரை, குபேர முதிரையில் கையை இப்படி வச்சு பண்ணணும். இது நம்மளுடைய பிராண சக்தியை நமக்குள்ளார அதிகமாக கொண்டு போயிடும். ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சா நம்ம மூச்சு வாங்குறது சங்கடப்படுவோம். அந்த ஆக்சிஜன் லெவல் பிராணனுடைய அளவு நம்மகிட்ட போடணும் அப்படின்னா, இந்த லிங்க முதிரையை செஞ்சோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி நுரையீரல் கிடைச்சி, அதன் மூலமாக நம்முடைய உடலுக்கு தேவையான எனர்ஜியை நமக்குள்ளார வாங்கிக்கொள்ள முடியும். பொதுவாக இந்த லிங்க முதிரையை இருமல் வருகின்ற காலங்களில் நாம் கொடுப்போம். இருமல் வருவதற்கான காரணம் என்ன அப்படி பார்த்தா பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணம், நுரையீரல் செயல்பாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு இயக்கத்தில் மாறுபாடு, இயக்கத்தில் கோளாறு, அந்த மாதிரி சமயங்களில் சுவாசத்தில் கோளாறு, அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு இருமல் அதிகமாகும். அந்த இருமலை குறைக்கிறதுக்காக இந்த லிங்க முதிரையை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம். அதே சமயம் இந்த லிங்க முதிரை நுரையீரலுடைய செயல்பாடை அளவுக்கு அதிகமாக கொண்டு போவதில் இந்த நுரையீரல் அந்த லிங்க முதிரை மிக அருமையான முதிரையாக இயங்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு தேவையான நுரையீரல் பிராணன் நுரையீரலால் உற்பத்தி செய்யப்பட்டு, அதாவது நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றின் மூலமாக உள்ளிழுக்கப்பட்டு, அந்த நுரையீரலானது பிராணனை தனியாக பிரித்து நம்முடைய ரத்தத்தில் கலக்கிறதுக்காக இருதயத்தோடு போய் சேருது. அந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம உடல் முழுக்க அந்த பிராணன் என்கிற சக்தி உள்ளிழுக்கப்பட்டு நம் உடல்கள் செவனே இயங்கிட்டு இருக்கு. இதை நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இயற்கையாக இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த லிங்க முதிரையானது நம்மளுடைய பிராணனுடைய அளவை உயர்த்தி நுரையீரலை மிகச் செவ்வனை இயக்கி தொண்டையில் ஏற்படுகின்ற அந்த சுவாச குழாய் பாதையில் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் தடைகளையும் நீக்கி
சுவாசம் மிக அற்புதமாக சொல்வதற்காக இந்த விங்க முத்திரை இயக்கிட்டு இருக்கு, நம்ம இயக்கிட்டு இருக்கு. அதிகம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம உடலுக்கு வன்மை தரக்கூடியது முத்திரை மூலம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் மிக அற்புதமான, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வர்மம் என்பது தொடுவர்மம் 96, படுவர்மம் 12 சொல்லியிருக்கோம். இந்த 12 வர்மங்களும் நம்முடைய உயிர் நிலைகள், உயிர் சக்தியை தாங்கி சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்கு. அதன் வாயிலாகவும் நம்முடைய உடலுக்கு தேவையான பிராணனை கொண்டு போய் சொல்ல முடியும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஜுரத்தை குறைக்கிறது நம்ம இது ஒரு மருத்துவ முறையை கையாண்டாகணும். அப்போ அந்த ஜுரனுடைய வீரியத்தை, அந்த ஜுரத்தையும் குறைக்கிறதுக்கு நம்முடைய மகான்கள் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கட்டவர்கள், இந்த ஆள்காட்டி விரல் இல்லையா, இந்த ஆள்காட்டி விரல் இந்த இடம் பாருங்க, இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கட்டவரலால் இந்த இடத்த அழுத்தி 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த ஆள்காட்டி விரல் இறைகின்ற அந்த மூட்டு பகுதியில் உங்களுடைய கட்டவரில் இந்த பகுதியால் 10 சுற்றிட்டு இந்த கை இல்லையா இதில் மையப்பகுதியில் வச்சு ஒரு இடத்துல லேசாக நிற்க வச்சு பண்ணக்கூடாது, படுக்க வச்சு தான் பண்ணணும். இப்படி லேசாக அப்படி ஒரு இடத்து அது பாப்பா. இப்போது இவருக்கு ஜுரம் வந்துருச்சு, ஜுரத்தை சரி பண்ணணும். என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜுரத்தினுடைய வீரியத்தை நம்ம குறைச்சாலும் ஜுரம் அதிகமாக பாதுகாத்தோம் அப்படின்னா, இப்போ இவருடைய கையை இங்கே பிடிச்சிட்டோம். இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது, இந்த ஆள்காட்டி விரலை இப்படி பிடிச்சிட்டு 1 2 3 அது மாதிரி 10 ரவுண்டு அடிச்சுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் இது லேசாக அப்படி ஒரு சுண்டு அப்படி சுண்டு விட்டோம் அப்படின்னா, அது எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் சரி, அந்த ஜுரத்துடைய வெப்பம் குறைஞ்சி நம்ம அந்த ஜுரத்தினுடைய தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே கொண்டது நல்லா வரும். அதில் ஜுரத்தை குறைச்சாகணும். நீங்கள் ஜுரத்தை வந்துட்டு நீங்கள் எந்த மருத்துவமனையில் இருந்தாலும் நீங்கள் மருந்து எடுத்துக்கோங்க. நம்ம உடலுக்கு எனர்ஜி சக்தி தரக்கூடிய ஒரு பகுதியும் இந்த பகுதியும் உண்டு. பொதுவாக நம்ம இந்த ஆள்காட்டி விரலை சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லுவோம். ஆளை சுட்டி காட்டக்கூடிய சொல்லியிருக்கோம். அந்த ஆளை சுட்டி காட்டுறது எதுனா இந்த கண், மூக்கு, நெத்தி, வாய், காது, இதை சுட்டி காட்டக்கூடியது இந்த ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் நம்முடைய உடல் வெப்பத்தை சமமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு பகுதி இந்த மூட்டு பகுதி. இந்த மூட்டு பகுதியில் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வனப்பு மிகுந்தவர்களாக அந்த காலத்து சேர்த்து காலத்தில் இருக்காங்க. பட் அந்த கால பெண்கள் நம்ம ஒப்பிடுகையில் பார்த்தீங்கன்னா வனப்பு மிகுந்தவர்களாக, சக்தி மிகுந்தவர்களாக அதிகமாக இருந்தாங்க. ஏன் எப்படி அப்படின்னா, அவர்கள் இயற்கையாகவே ஒரு வர்ம தலத்தை அவங்கள அறியாமையே இயக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் அதுக்கு தக்க ஒரு சங்கதியை சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர், தலைமுடியை பிடிச்சி விட்டுட்டு அது ஒரு நாகரிகம். ஆனால் அது கெடுதுன்னு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? சார், இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த ஃப்ரீ ஹேர்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ஹேர், லூஸ் ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவிரி கோலத்தை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த
ஃப்ரீயர் கெடுதி உண்டாக்குன்னு நம்ம சொல்லிட்டாலும் அடுத்து அதுக்கு முன்னால் ஒரு வழியை நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வர்மத்துக்கு பேர் கொண்டை கொல்லி வர்மம். அது பார்த்திங்கன்னா அது காலத்தில் பார்த்திங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி குடுமையை வச்சுட்டு இருந்தாங்க. ஆண்கள் வந்து இந்த குடுமையை பெற்றிருப்பாங்க. இந்த இடத்துல அப்படி எழுதி இந்த இடம் வரும். இந்த இடம் இது வந்து பெண் கொல்லி வரணும் பேர். இங்கே கொண்டை அந்த கொண்டையை முடித்து அப்படி போட்டு டைட்டாக வச்சுருவாங்க. அப்படி டைட்டாக வச்சா இந்த கழுத்து நேராக நின்று அவரோட உடலுக்கு தேவையான அந்த சக்தியை கொடுக்கும். இன்றைக்கி சர்விகல் ஸ்பாண்டிலைட்னு சொல்லக்கூடிய கழுத்து எலும்பு பிரச்சனையினால் நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட வலிகளை அனுபவிக்கிறோம். அதுவும் நம்முடைய நுரையீரலுக்கு மிக சக்தி தரக்கூடியது. இந்த இடத்த நம்ம முடிய இழுத்து பாருங்கள். கழுத்து இறுக்கம், ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்து இறுக்கம் தரும். அப்போது அவருடைய அந்த ஒரு மனித இனத்துடைய உள்ளுறுப்புகள் சரியாக இயங்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது வந்து குதிரவால் கொண்டை வீட்டில் பெண்கள் வந்து இந்த வேலையெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த முடி எடுத்து அப்படி முடித்து இந்த கொண்டையில் நிற்க வச்சு டைட்டாக அப்படி சொல்லிவிடுவாங்க. அப்போது அவங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த டயர்டு உடல் சோர்வே இருக்காது. குறிப்பாக இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறேன். இந்த இப்போ தான் வந்து நம்ம வந்து மின்சார அடுப்பு, எரிவாயு அடுப்பு அப்படின்றது. ஆனால் முன்காலங்களில் இந்த மின்சார அடுப்பும் கிடையாது, கேஸ் ஸ்டவ் சொல்லக்கூடிய அந்த வாயு நாள் உபயோகிக்கக்கூடிய அந்த அடுப்பும் கிடையாது. அவங்க விறகு வச்சு அந்த புகை நாற்றம், அந்த புகையை உள்ளே இழுத்துக்கிட்டு தான் அவங்க சமையல் செஞ்சாங்கன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய காலம் வந்து ஆண்களோட பெண்கள் நிறைய காலமே உயிர் வாழ்ந்துருக்காங்க, இப்பவும் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ யாரெல்லாம் இந்த கொண்டையை போட்டுக்கிட்டு அந்த புகையில் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல பார்த்திங்கன்னா நுரையீரல் பிரச்சனை, ஸ்மோக், டியூ டு ஸ்மோக், பிராங்கடைசல் டிசீஸ் அது புகையினால் நுரையீரலில் தொற்று ஏற்பட்டு நுரையீரலில் வியாதி ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்க சுவாசத்தில் பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் விறகு தான் சமைப்பாங்க, அந்த புகையில் தான் சமைப்பாங்க. நிறைய குடும்பம், அதாவது இப்போது கூட்டு குடும்பம் நிறைய சமைக்க வேண்டிய காலமும் அதிகம். சமைச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. வயல்வெளியில் போய்ட்டு அந்த கதிரை இருக்கிறது, புழுதி ஓட்ட சொல்ல அந்த விதையை தூவுறது, களவெட்டுன்னு சொல்கிற இதில் அந்த மண்ணை கிளறி அந்த தூசை உட்கொள்வது. இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா பின்னல் நேர்த்தியாக இருக்காது, சும்மா அப்படி போட்டு இழுத்து குடிஞ்சுக்கிட்டு அப்படி போவாங்க. ஆக இந்த தலையில் முடிச்சு போட்டு வைக்கக்கூடிய விஷயம் நம்மை நேர்படுத்தி நுரையீரலை நன்கு இயங்க வைக்கும். இப்போ புகையிலே இருந்தாங்க, தூசிலே விளைச்சாங்க, அவங்களுக்கு அந்த பிராங்கிட்டல் டிசீஸ் கிடையாது, நுரையீரல் வியாதியே கிடையாது. பொதுவாக அந்த கால பெண்களுக்கு ஆஸ்மானது ரொம்ப மிக மிக குறைவு. அதுக்கு காரணம் இதுவும் ஒன்று. இன்னைக்கு நம்ம பயப்படுறது எதுக்காக பயப்பட்டுருக்கோம்? என்ன வியாதி பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொரோனா இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப மோசமான ஒரு பயத்தை கொடுத்துட்ருக்கு. நீரிழிவு என்று சொல்லக்கூடிய அந்த மதுவேகத்தில் ஒரு மேகம் நீரிழிவு, அந்த நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை உள்ள நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமான சூழலில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நீரிழிவு ஏற்பட்டு ஒரு நோய் வந்து நாட்பட்ட நோயாக மாறிடுச்சு அப்படின்னா
அந்த மனிதனுக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்கும், கிட்னி பாதிப்பு இருக்கும், அந்த ரத்த அழுத்தத்தில் பாதிப்பு இருக்கும். இதனால் அவனுடைய மூச்சு வாங்கும் திறனும் குறையும், இறுதி செயல்பாடும் குறையும், சிறுநீருக்கு குளரும் ஏற்படும். அவங்க வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டுச்சாங்கன்னா அவனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்றது ஒரு பயம் இருக்குது. ஆனால் அந்த நீரிழிவு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் சரி, சாதாரண ஒரு நபர்களுக்கும் சரி, அந்த நுரையீரல் இயங்கி நுரையீரல் உள்ளாரே சரி, நுரையீரல் சுற்றி இருக்கிற அந்த சளிய வெளியேற்றத்தில் ஒரு அற்புதமான ஒரு குதிரை இருக்குது. அதுக்கு பேர் சுமண முத்திரை. அதாவது இப்படி வச்சு கும்பிட்டா அஞ்சலி முதிரை, அதையே இப்படி வச்சோம்னா சுமண முத்திரை. இந்த சுமண முதிரையை செய்ய 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 பார்த்தோம்னா இந்த நீரிழிவு நோய்கள் நபர்களுக்கும் சரி, சாதாரண நபர்களுக்கும் சரி, இந்த நோயானது, நுரையில் சார்ந்த நோயானது அவர்களை விட்டு விலகும். இந்த சுமண முதிரையில் பார்த்தீங்கன்னா 4 விதமான உறுப்புகள், அதாவது ஆஸ்துமா, டிபி, நுரையீரலில் சளி, சிறுநீரகம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள், இது 4த்தையும் சரி பண்ணுறதுல இந்த சுமண முதிரை ரொம்ப அருமையான ஒரு முதிரை. மூச்சு வாங்க சொல்ல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த சுமண முத்திரையை அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் செயல்பாடு அதிகமாக இருக்கும். நுரையீரல் நன்றாக இயங்கி அந்த நுரையீரலில் தேவையான அளவுக்கு காற்றை நிரப்பி அங்கிருந்து நமக்கு பிராணனை எடுத்து கொடுக்குறதுல சுமண முத்திரை ரொம்ப அருமையான ஒரு முத்திரை. சரி, இப்போ பொதுவாக நம்ம மூச்சு வாங்க சொல்லும் மூக்கின் வழியாக, மூக்கின் மூலமாக மூச்சு வாங்குவது சிறந்த வழி. மூக்கின் மூலமாக வாய் வழியாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்தால் பல நோய்கள் வருவதற்கான காரணங்கள் இருக்கு. நிறைய பேர் நம்ம இந்த மூக்கில் ஒரு சில கொண்டு இந்த மீசை எதுக்காக இயற்கை படைச்சிருக்கு, இது ஒரு ஃபில்டர். நிறைய பேர் வலிச்சு விட்டுருவாங்க. அவங்க ஃபாரின் வச்சுனா டஸ்ட்டை குறைவு, மீசை வந்து அதுக்காக அடர்த்தியாக வச்சுருக்கணும். இதே ஒரு ஃபில்டர், அந்த தூசுகளை ஃபில்டர் பண்ணோம். ஆக மூக்கு வழியாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்தால் நம்முடைய வாழ்நாள் அதிகரிக்கும். வாய் வழியாக அப்படி இழுத்தால் நேரங்க தொட்டையில் போட்டு சில்லுன்னு படும். அங்கே சளி பிடிப்பதற்கு ஏதுவான காலமும் உண்டு. அதை தவிர்த்தாக வேண்டும். எனவே இயற்கை நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை மூக்கு என்ற ஒரு பண்பை கொடுத்து, உறுப்பை கொடுத்து, அதன் வழியாக மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து அந்த மூச்சுக்காற்று அதுன்னு ஒரு அளவு இருக்குது. இப்போ மூச்சுக்காற்றில் பார்த்தீங்கன்னா மார்பு வரைக்கும் எடுக்கக்கூடிய சுவாசம் ஒன்று, வயிறு வரைக்கும் எடுக்கக்கூடிய சுவாசம் ஒன்று, கால்கள் பெருவிரல் வரைக்கும் கொண்டு போகின்ற சுவாசமே முழு சுவாசம். இதுக்கு பிராணாயாமம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த பிராணாயாமம் அப்படின்றத பிராணம் ப்ளஸ் யமம், அது யமம். பிராணன் என்றால் உயிர்காற்று, யமம் என்றால் ஒரு நெறிப்படுத்துதல், அதாவது சுவாசத்தை நெறிப்படுத்தி நம்ம சுவாசிக்க சொல்ல மூக்கின் வழியாக ஒரு சுவாசத்தை நெறிப்படுத்தி பண்ணுறதுக்கு பேர் பிராணாயாமம். அது வலது நாசிலை இழுத்து இடது காற்றை உள்ள கொண்டு போய் இடது நாசில் வெளியே கொண்டு வரணும். இடது நாசி வழியாக உள்ளெழுத்து வெளியே கொண்டு வருவோம்.
இரு நாசி வழியாக கொண்டு போகும் சூழ்நிலையாக, வலது நாசி வழியாக இடது நாசி வழியாக இருக்குது சந்திரகலை சூரியகலை. அந்த இரு நாசி வழியாக எடுத்துக்கக்கூடிய அந்த காற்றுக்கு, அந்த சுவாசத்துக்கு சுழிமுனை சுவாசம். அந்த சுழிமுனை சுவாசம் தான் கால் பெருவல் வரைக்கும் கொண்டு போகும். பார்த்தீங்கன்னா கோயில்களில் நமக்கு பார்த்திங்கன்னா பாம்பு பின்னுற மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கும். அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுழுமுனை மூலமாக சுவாசத்தை கொண்டு சென்று நமக்கு உடலுக்கு தேவையான அந்த பிராணனை கொண்டு போகிறதுக்காக ஒரு தன்மையில் குடிக்கிறதுக்கு தான். அது கலந்த மாதிரி வந்தது, உண்மையான பொருள் அதுதான். ஆக அந்த மூச்சு காற்று மார்பு வரைக்கும் வயிறு வரைக்கும் இது இருக்கக்கூடியது ஒரு அளவை நெறிப்படுத்திக்கிட்டு தான் இந்த பிராணாயாமம். இதை நம்ம ஒழுங்காக செஞ்சால் நம்ம இந்த உடலுக்கு தேவையான பிராணசக்தி கிடைக்கும். ரைட், இது மூலதாச்சா. மச்ச ஆசனம் ஒரு ஆசனம் இருக்கு. அந்த மச்சாசனத்தை செய்ய சொல்ல நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை சக்திகளும் கிடைக்கும். குறிப்பாக போன பதிவில் நம்ம பேசல கவுந்தரிசி படுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்போது நம்முடைய சுவாசம் சுவாசம் சொல்ல கவுந்தரிசி படுத்து கையை இப்படி வச்சுட்டோம், முன்னால் படுத்தோம் அப்படின்னா அந்த நம்முடைய சுவாசம் எளிமையாக இருக்கும். அந்த சுவாசத்திலிருந்து விடுபடுவாங்க. இந்த கவுந்தரிசி படுத்துகிற முத்திரையை சொல்லிக் கொடுத்து நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போது இந்த மச்சாசனத்தை பற்றி எப்படி செய்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த மச்சத்தை பார்த்துக்க பாருங்க, அவர் எப்படி படுக்கிறாரு, கால்களை நீட்டி படுத்துக்கிட்டாரு. நீட்டி படுத்துட்டு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்த நிலையில் பத்மாசனம் செய்கிறாங்க இல்லையா, அந்த தன்மைக்கு வந்துடுறாரு. அந்த பத்மாசனன்ற தன்மைக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாரு, கைகளை ரெண்டு மேலே தூக்குறாரு, தலைக்கு பின்னாடி அந்த கைகளை கொண்டு போகிறாரு. இடது கை வலது கை இந்த புஜத்திலையும், வலது கை இடது கை பிடிச்சிருக்காரு. கால்கள் இரண்டும் பத்மாசனத்தில் இருக்கு. இப்போ அவருடைய சுவாசம் பாருங்க, சுவாசம் உள் போடுறது தெரியாது, இல்லை சுவாசம் வெளியே வருவது தெரியாது. இது ஆழ்ந்த சுவாசம். இந்த ஆசனத்தில் செய்யணும் பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் அத்தனையும் சரியாக மிக சரியாக இயங்கும். மறுபடியும் பண்ணுவாரு பாருங்க. படுக்கிறாரு, நிமிர்ந்து படுக்கிறாரு. படுத்துக்கிட்டு பத்மாசனன்ற கால்கள் எப்படி கொண்டு வரும் அப்படி கொண்டு வர்றாரு. கைகளை தலைக்கு மேலே கொண்டு போகிறாரு. இப்போ தலையை சுற்றி கைகளை கொண்டு போகிறாரு. இடது கை வலது கை குஜத்தோடையும், வலது கை இடது கை குஜத்தை பிடிச்சிக்கிட்டு அமைதியாக அவருடைய சுவாச ஓட்டத்தை மட்டும் கவனிக்கிறாரு. இப்போ நல்லா அந்த ஆழ்ந்து ஊற்று பார்த்தீங்கன்னா அந்த முதல் சுவாசம் வயிறு வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே
இயல்பாகவே அவருடைய சுவாசமானது மிக ஆழ்ந்த சுவாசத்துக்கு போறார். இது ஒரு எளிமையான பயிற்சி, எளிமையான ஆசனம். முதல்ல செய்ய சொல்ல கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மிக மிக எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி திரும்ப வர்றது சகஜ நிலைக்கு வர போறாரு. முதல் கைகள் ரெண்டையும் விரிச்சுட்டு கீழே கொண்டு வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கால்களாக விரிச்சு இப்போ அதே ஒரு நிமிடமாவது இந்த நிலையில் படுத்து பாருங்க. இப்போ அந்த சுவாசமானது மிக எளிமையாக முழு சுவாசமாக அங்கே நடந்துருக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். ஆக பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எல்லா விஷயங்களையும் வருமுன் காப்போன்ற தன்மையில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆங்கில மாமேதை ஒரு பழமொழி சொல்லியிருக்காரு. என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் சொற்பமானவர்களுக்கு மட்டுமே தெரியும். நல்ல விஷயங்கள் சொற்பமானவர்களுக்கு தெரியும். எல்லா நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய போறதில்லை, எல்லாரும் செய்ய போறதில்லை. மிக சொற்பமானவர்களுக்கு மட்டுமே நல்ல விஷயங்கள் தெரியும். ஆக இந்த பதிவை பார்த்துக்கோங்கன்னா நீங்கள மிக நல்ல மனிதர்கள், மிக அற்புதமான ஒரு கலையை நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. சரி, ஆசனம் பார்த்தாச்சு. உணவின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு புழக்கடையிலையும் முருங்கை மரம் கண்டிப்பாக இருக்கும். பெரும்பாலும் முருங்கை கீரையை மக்கள் பயன்படுத்திட்டே தினம் 1 to 1 நாள் 2 நாளைக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு 2 முறை அது அந்த முருங்கைக்கீரையை மக்கள் பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கை வந்து அந்த வேர்க்கடலையோடு சேர்த்து வதக்கி பொரியலாக நமக்கு உணவு வைப்பாங்க. முக்கியமான பண்டிகைகளில் முருங்கைக்கீரை பொரியல் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இந்த கேழ்வரகு அடைன்னு சொல்லுவாங்க. அந்த கேழ்வரகு அடையை செய்ய சொல்லியும் பார்த்தீங்கன்னா அந்த கேழ்வரகோட அந்த முருங்கைக்கீரையை சேர்த்து பிசைஞ்சு நமக்கு அடையாக சுட்டு தருவாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு உடலுக்கு ஒரு வன்மை தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. பாருங்க, முருங்கை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நம்ம உடலுக்கு தேவையான பிராணனை கொண்டு போய் சேர்க்கறதுலையும் சரி, உள்ளுறுப்புகளை இயக்கத்திலும் சரி, பொதுவாக பச்சை காய்கறிகளை உண்பது மிக சால சிறந்தது. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அந்த பிளேட்லெட்ஸ் குறைஞ்சி போய் உயிர் போகக்கூடிய ஒரு வியாதி இருந்து, அது ஸ்வைன் ஃப்ளூ பன்றி காய்ச்சல் சொல்லக்கூடிய வியாதிக்கு மருந்து என்னன்னு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா அந்த பப்பாளி இலை. அதுபோல் இன்றைக்கு நமக்கு உடலுக்கு வன்மை தரக்கூடிய சக்தியை தரக்கூடியது மிக அற்புதமான ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரை முருங்கைக்கீரை. ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம வந்து உணவுகளை பற்றி நம்ம பின்னாடி சொல்லுவோம். அடுத்து பழங்களில் சிறந்த பழம் பப்பாளி பழம். அந்த பப்பாளியை நம்ம உணவுக்கு எடுத்துகிட்டு சொல்ல பார்த்திங்கன்னா நம்ம உடலுடைய
எடையும் சரி கொழுப்புகளையும் சரி கரைச்சி நமக்கு உடலுக்கு தேவையான பிராணனை அங்கங்கேயும் கொண்டு போய் சேர்த்தது அந்த பப்பாளி பழத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி உண்டு. பப்பாளி பழமும் எல்லோரும் உண்ணக்கூடிய ஒரு உணவு. இப்போ முருங்கைக்கீரை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பரதநாட்டியம் ஆடுகின்ற நபர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பரதநாட்டியம் ஆடுகின்ற நபர்கள் மிக அற்புதமான ஒரு முத்திரையை அவங்க செய்வார். அது இந்து கடவுளில் லக்ஷ்மி என்கின்ற பெண் தெய்வம் ஒரு கையை இப்படி வச்சுருக்கோம், ஒரு கையை இப்படி வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் அபய வர முத்திரை. வச்சிருப்பது அபய வர முத்திரை. பரதநாட்டியம் ஆடுகின்ற கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், அவர்கள் பரதநாட்டியம் ஆடுகின்ற காலங்களில் இந்த முத்திரையை கொண்டு வந்துடுவாங்க. இந்த அபய வர முத்திரையை கொண்டு வந்துடுவாங்க. இந்த அபய வர முத்திரைக்கு மிகச் சிறப்பான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நுரையீரலை நன்கு இயக்கி பரதநாட்டியம் ஆடுங்க. சும்மா இப்போ ஒரு இடத்துல நின்றுவாங்க, வளைஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி சுழன்று ஆடுவாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ நேரம் ஆடினாலும் அந்த களைப்பே அவங்களுக்குள்ள இருக்காது. அந்த களைப்பை போக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு முத்திரை இந்த அபய வர முத்திரை. பாருங்க, மிக அற்புதமான ஒரு கலை பரதக்கலை. அந்த பரதக்கலையில் பெரும்பாலும் பயன்படுத்துவது முத்திரைகளை. அந்த முத்திரைகளையும் சாலச்சிறந்த மிகச்சிறந்த முத்திரைகள் நிறைய இருக்கு. ஆனாலும் அந்த அபய வர முத்திரையை ஏதோ ஒரு சூழல் அப்படி வச்சுருவாங்க, ஏதோ ஒரு பூச்சில் அப்படி வச்சுருவாங்க. அந்த அபய வர முத்திரையை கொண்டு வந்துடுவாங்க. அந்த அபய வர முத்திரை நமக்கு உடலுக்கு தேவையான பிராண சக்தியை, பிராணனை, ஆக்சிஜன் சொல்லக்கூடிய நம் உடலை இயக்கக்கூடிய செவனை இயக்கக்கூடிய ஆக்சிஜன் அவங்களுக்குள்ளார எடுத்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு. அதே சமயம் இன்னொரு விஷயம் தெரியுன்னா, காற்றில் பிராணன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், பல வாய்க்கள், கரிமண வாய்க்கள், எல்லா வாய்க்கள் இருந்தாலும் நம்முடைய நுரையீரல் அதை வந்து பிரித்து எடுத்துக்கிறது. அதே சமயம் காற்றில் 12 விதமான உப்புக்கள் கலந்திருக்கு. ஒரு மனிதனை செவனை இயக்குவதற்கு 12 விதமான உப்புக்கள் மிக மிக கட்டாயமாக அவசியமாக தேவைப்படுகிறது. மூக்கின் வழியாக நாம் உள்ளே இழுக்கின்ற காற்றை, ஆக்சிஜனை பிரித்து 12 உப்புக்களையும் நமக்குள்ள சேர்த்து நம்ம ரொம்ப அற்புதமாக நம்ம உடலை பாதுகாக்குது. அப்போ 12 உப்புக்களையும் நமக்கு சேர்த்து அந்த ஆக்சிஜன் லெவலையும் உயர்த்துவதற்கு இந்த அபய வர முத்திரை ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்த்திங்கன்னா, நம்ம யோக கலையில் ஒரு கலை இருக்குது, தௌத்தி. அந்த தௌத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, உள்ளுகிற அந்த சளிகள் படலத்தை, சளிஜூவிலிருந்து இந்த தேவையில்லாத சளியை, நுழைவு சளி, வயிற்றில் இருக்கிற சளியை வெளியே கொண்டு வரது தௌத்தின்ற ஒரு யுக்தி வந்து நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, நுரையீரலை சுற்றி இருக்கின்ற சளியை வெளியேற்றுறதுக்கு தௌத்தி. அதுக்கு ஒரு அற்புதமான விஷயம்னா, உப்பையும் கலந்து நம்ம தண்ணி குடிக்கிற சொல்ல, உதாரணமாக ஒருத்தர் பாய்ச்சல் சாப்பிட்டாலும் அவங்க மூச்சுத்திறனில் தான் வரும். அந்த பாய்ச்சல் சாப்பிட்ட மூச்சுத்திறனில் வராமல் இருக்கிற நுரையில் சரியாக இயங்குவதற்கு வாந்தி எடுக்கிற ஒரு தன்மையை கொடுப்பாங்க. அது உப்பு கரைசல் தான் நிறைய உள்ள ஊற்றுவாங்க. 12 விதமான உப்புக்களும் நம்ம உடலுக்கு செவனையே கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த அபய வர முத்திரை மிக சிறப்பாக இருக்காங்க. நடன கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் இந்த அபய வர முத்திரையில் அவங்க டான்ஸில் எப்படியாவது அது வந்துடும். அந்த நாட்டியத்தில் அந்த எப்படியாவது அந்த அபய வர முத்திரை வந்துடும். சரி,
நம்ம காய்கறிகளை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிராணனும் கூடும். அது குறிப்பாக உயிர் சக்தி, ஆணும் பெண்ணும் இணைந்தால் மட்டுமே பிறகு இன்னொரு உயிரை உருவாக்க முடியும். அந்த இன்னொரு உயிரை உருவாக்குவதற்கு ஆண்களுக்கு நாதமும் விந்துவும் பெண்களுக்கு நாதமும், இந்த விந்து நாதம் இணைந்தால்தான் அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இன்னொரு உயிரை உருவாக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய காய்கள் நம்மகிட்ட நிறைய இருக்கு. அது உயிர் சக்தியை, பிராணனை உடலுக்கு முழுக்க சேர்த்து அந்த எனர்ஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த நம்ம உடல் இயங்குவதற்கான உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய காயில் வந்து அவரைக்காய் மிக அற்புதமான ஒரு காய். அந்த அவரைக்காயை வாரத்தில் 3 முறை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய இருதயம், நுரையீரல், கணையம், சிறுநீரகம் அப்படின்ற போன்ற 5 விதமான ராஜ உறுப்புகள் மிக அற்புதமான இயங்கி நமக்கு வல்லமையை தரக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் இந்த அவரைக்காய் இருக்கு. பொதுவாக பண்டிகை காலங்களில் காய்கறிகள் நிறைய இருக்கும். குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகை அந்த காலங்களில் இந்த அவரைக்காயை நம்ம வந்து பயன்படுத்துவோம். அந்த அவரைக்காயில் இருக்கிற சக்தி ராஜ உறுப்புகளை மிக அற்புதமான இயங்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒன்று. அந்த வகையில் நாம் பலவிதமான மருத்துவ முறைகள் இருந்தாலும் நமக்கு நாமே செய்யக்கூடிய உடல் பயிற்சி மூலமாகவும், முதிரை பயிற்சி மூலமாகவும், மூச்சு பயிற்சி மூலமாகவும், உணவின் மூலமாகவும் நம்ம வந்து சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே சேமித்து நம்ம உடல் உறுப்புகளை இயங்க வைக்கலாம். பொதுவாக அவரைக்காயை பொரியலாகவோ இல்லை சாம்பாரில் போட்டோ இல்லை காரக்குழம்புன்றது ஏதோ பெண்கள் நிறைய அதை விதமாக செய்வாங்க. அந்த அவரைக்காய் உண்டால் மிக அற்புதமாக நமக்கு உடலுக்கு சக்தியை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை நமக்கு கிடைக்கும். உடலுக்கு தேவையான பிராணனை, உயிர் சக்தியை கொண்டு போய் சேர்க்கல விதமான காய்களும் இருக்கு. இப்போது அடுத்து வருகின்ற பதவிகளில் நம்ம காலங்களில் ஒவ்வொன்றா இந்த உணவின் மேன்மையும் சொல்லுவோம். இந்த உணவுன்னு சொல்ல உணவுக்கான ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த உணவுக்கான இலக்கணம் எப்படி உண்ணணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்ற சங்கதியை கோபி சொல்லுவார். இது பலதரப்பட்ட விஷயங்களை நமக்கு மிக சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பிடுவது ஒரு விஷயம் இருக்கு, அற்புதமான விஷயம் இருக்கு, சங்கதி இருக்கு, தன்மை இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்திலேயே நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக, உணவு உண்றதுக்காக இலக்கணம் இருக்கிறது வந்து நம்ம தமிழகத்தில் மட்டும்தான். அதுவும் சித்த மருத்துவத்தோட ஒரு சிறப்பான அம்சமாக சொல்லலாம்.
ஏன்னா சமைக்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எல்லாமே வந்து உணவே மருந்து மருந்தே உணவுன்ற விதியின் கீழ் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே போனாலும் எந்த நாட்டில் போனாலும் எங்கே போனாலும் கையால் பிசைஞ்சு சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. எல்லாருமே வந்து ஸ்பூனு குச்சி அந்த மாதிரி வச்சு தான் பயன்படுத்தி தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. நாம் மட்டும்தான் சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா உள்ளங்கையில் பிசைஞ்சு சாப்பிட்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம். அதில் ஏன் அந்த சாப்பாட்டை வந்து பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு உதாரணம் நம்ம வெறும் சாதம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா மண்ணு மாதிரி இருக்கும். அதே வந்து அந்த வெறும் சாதத்தை நம்மளோட கையில் வந்து நல்லா படுற மாதிரி உள்ளங்கையில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் அறுசுவையோட ருசி வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் செய்கிறதுல வந்து அறுசுவையில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்தாலோ, உப்பு அதிகமாக இருந்தாலோ, இல்லை காரம் துவர்ப்பு புளிப்பு ஏதோ ஒரு விஷயம் வந்து கூட இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நம்ம அந்த சாதத்தை வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அறுசுவையோட விகிதாச்சாரம் வந்து சரியாயிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட உள்ளங்கையில் வந்து நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான நரம்புகள்லாம் வந்து முடியுது. அதனால் வந்து அதை நம்ம கொண்டு பிசைகிறப்போ என்ன ஆகும்னா, அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ருசியாகவும் உடம்புக்கு எந்த விதமான தீங்கு விளைவிக்காத அளவுக்கு தேவையான ஆற்றலாகவும் சக்தியாகவும் மாறும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நுனி கையால் சாப்பிட்ற விஷயமே இருக்கக்கூடாது. இது யாராக இருந்தாலும் உள்ளங்கையில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற பழக்கம் வந்து இருக்கணும். அதான் உள்ளங்கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற பழக்கம் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வயசானவங்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிண்டல் பண்ணுவோம். சாப்பிட்ட உடனே வந்து அவங்க வந்து தட்டை முதல் கொண்டு கையை முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒரு விரலாக சூப்பி நக்கி சாப்பிடுவாங்க. அது வந்து அவங்க வந்து நம்ம கிண்டல் பண்ணுவோம், நாகரிகம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஏன் வந்து அதை வந்து அவங்க அப்படி பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா, அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் அந்த சாப்பாடு வந்து முழுமையாக ஜீரணமாகி நம்ம உடம்புக்கு தேவையான சத்தாக மாறி எளிமையாக ஜீரணமும் ஆகி அந்த உணவில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்தாக மாறும். இதை வந்து அதுக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இதை வந்து செஞ்சாங்க. அதுக்காக அதை யாரும் தப்பாக நினைக்க வேணாம், நம்மளும் அதை வந்து பயன்படுத்தணும். நன்றி. ஆக நாம் உண்ணுகின்ற உணவை எப்படி சாப்பிடணும், இந்த உணவு பிசைஞ்சு சொல்ல இந்த அறுசுவை மட்டும் பார்த்தீங்கன்னா, உப்பையில் நீங்கள் வந்து ஒரு வெறும் சாதத்தை கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்து வாயில் வச்சு பாருங்கள், அந்த சுவை கண்டிப்பாக அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி பிசைறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த உள்ளங்கையில் அப்படி போய்ட்டு அப்படி பிசைறச்ச கூடைய காற்றையும் சேர்ந்து காற்றில் இருக்கிற அந்த சில உப்புகளும் சேர்ந்து நம்ம வந்து உடலுக்கு கொண்டு போய் சேருது. பல சொன்ன காட்டில் 12 விதமான உப்புக்கள் இருக்குது. இப்போது இந்த முடி நரைச்சி போகிறதுக்கு காரணம் ஹைட்ரோக்ளோரைடு அப்படின்ற ஒரு இருக்குது. அது வெளிவழியாக செலுத்த முடியாது, உணவு மூலமாக அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து அந்த 12 உப்புகளே அது அடங்கியிருக்கு. ஆக இன்னொரு எளிமையான விஷயம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் வழிபடுகின்ற ஒரு தன்மையை நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி வழிபடணும் அப்படின்னா, கோயிலை பிடிச்சிட்டு இல்லை தினமும் சாஷ்டாங்கமாக, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நுரையீரலை மிக அற்புதமாக இயக்கி நம்ம உடலுக்கு தேவையான அந்த வன்மையை கொடுக்கறதுக்கு தான். மிக அற்புதமான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு சங்கதி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஷ்டாங்கமாக தரையில் கவிழ்ந்து கொடுத்து வணங்குதல் வேண்டும்.
நிறைய பேர் நம்மளவங்க அப்படி குனிஞ்சு உட்காந்து எழுந்துருவாங்க. இப்போ ஆக இப்போ எப்படி ஒரு சாஸ்திரமாக வந்து வணங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கலாம். படுக்கிற முறையே தப்பு. இயல்பாக படுக்கிற மாதிரி படுக்கணும். படுத்து கைகளை நல்லா நீட்டி கால்களும் ஒன்றா சேர்க்கணும். இப்போ பாருங்கள், அவர் நல்லா உற்று நோக்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடி முதுகில் மட்டும் லேசான அசைவு தெரியும். உடல் வலியை இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் வலின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நிறைய தன்மைகள் வந்து மாறி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உடல் வலி போக்குறதுக்கு தெரியாமல் இந்த ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜுரத்தோட தன்மையில் நமக்கு அந்த உடலை வலி எப்படி போக்குறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் அந்த ஜுரத்தினால் வரக்கூடிய உடல் வலியை போக்குவதற்கு இந்த ஒரு சாஷ்டாங்க ஆசனம் நமக்கு தேவைப்படுது. இப்படி பணத்தில் பார்த்தீங்கன்னா நுரையீரல் 4 பக்கம் நல்லா விரிஞ்சு சுருங்கி விரியணும். அதில் இது ஒரு மிக அற்புதமான முதல் சின்ன முதிரையில் முன்பக்க நுரையீரல் விரியும். இந்த தன்மையில் பின்பக்க முதுகுறையும் இப்போ 2 பக்கம் விரியக்கூடிய முதிரைகளை அடுத்து நம்ம பதிவில் நம்ம பார்ப்போம். ஏசிப்பா பாருங்க, மிக எளிமையான ஒரு விஷயங்கள் தான். இந்த சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறச்ச பார்த்தீங்கன்னா பின்பக்கம் நுரையீரல் வந்து நல்ல விரியும். முதல் செஞ்ச முதிரையில் முன்பக்கம் வரையும் இந்த சைடில் விரியக்கூடிய முதிரையை நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி குறிப்பாக பெண்கள் தான் அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பெண்களை நோக்கி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதில்